ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தியில் மேனே உஸ்கோ புலாயா அப்படின்னு சொல்லணும். மேனே உஸ்கோ புலாயா. இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு மே தானே வரும். ஏன் மேனே அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நான் அப்படின்னா மேனே அப்படின்னு மாறும். ஸோ நான் அப்படின்னா மேனே, அவனை அப்படிங்கிறத உஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம். அழைத்தேன் அப்படின்னா புலாயா. ஸோ நான் அவனை அழைத்தேன் அப்படின்னா மேனே உஸ்கோ புலாயா அப்படின்னு சொல்லணும். வீட்டில் சமையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் கேட்போம் இல்லையா, இதை யார் செஞ்சதுன்னு கேட்போம்ல. இதை யார் செய்தது, இதுக்கு ஹிந்தியில் இசே கிஸ்னே பனாயா, இசே கிஸ்னே பனாயா அப்படின்னு சொல்லணும். இசே அப்படின்னா இதை, கிஸ்னே அப்படின்னா யார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் அப்படிங்கிறத கோன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால கிஸ்னே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பனாயா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் செய்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யார் செய்தது அப்படின்னா இசே கிஸ்னே பனாயா அப்படின்னு சொல்லணும். விட்டு விடு, இதை ஹிந்தியில் சோட் தோ அப்படின்னு சொல்கிறோம். விட்டு விடு அப்படின்னா சோட் தோ அப்படின்னு சொல்லணும். என்னை வீட்டில் விட்டு விடு, இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுனா முஜே கர் சோட் தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா என்னை, கர் அப்படின்னா வீடு, சோட் தோ அப்படின்னா விட்டு விடு. ஸோ என்னை வீட்டில் விட்டு விடு அப்படின்னா முஜே கர் சோட் தோ அப்படின்னு சொல்லணும். என்னை பார்க்க விடு சொல்லுவோம் இல்லையா, என்னை பார்க்க விடு. இதை ஹிந்தியில் முஜே தேக்னே தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா என்னை, தேக்னே தோ அப்படின்னா பார்க்க விடு அப்படின்னு அர்த்தம். என்னை வெளியே போக விடு, இதை ஹிந்தியில் முஜே பாகர் ஜானே தோ அப்படின்னு சொல்கிறோம். முஜே அப்படின்னா என்னை, பாகர் அப்படின்னா வெளியே. ஸோ போக விடு அப்படிங்கிறத ஜானே தோ அப்படின்னு சொல்கிறோம். என்னை வெளியே போக விடு, முஜே பாகர் ஜானே தோ அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் சொல்லுங்கள், நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, திரும்ப சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். இதை ஹிந்தியில் ஃபிர் சே போலியே, ஃபிர் சே போலியே அப்படின்னு சொல்கிறோம். நான் பேருந்தில் சென்றேன், நான் பஸ்ஸில் போனேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை ஹிந்தியில் மே பஸ் சே சலா கயா அப்படின்னு சொல்கிறோம். நான் அப்படின்னா மே, பஸ்ஸில் அப்படிங்கிறத பஸ் சே அப்படின்னு சொல்கிறோம். சென்றேன் அப்படின்னா சலா கயா அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் பஸ்ஸில் சென்றேன் அப்படின்னா மே பஸ் சே சலா கயா அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதை ஹிந்தியில் ஜரா ஜப்ரா கரியே அப்படின்னு சொல்லணும். ஜரா அப்படின்னா கொஞ்சம், பொறுமை அப்படிங்கிறத ஜப்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னா ஜரா ஜப்ரா கரியே அப்படின்னு சொல்லணும். ஏதாவது உதவி வேணுமா கேட்போம்ல, ஏதாவது உதவி வேணுமா. இதை ஹிந்தியில் கோய் மதத் சாயியே, கோய் மதத் சாயியே அப்படின்னு சொல்லணும். கோயி அப்படின்னா ஏதாவது, மதத் அப்படின்னா உதவி. ஸோ வேண்டுமா அப்படின்னா சாகியே, ஏதாவது உதவி வேண்டுமா, கோய் மதத் சாயியே அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை ஹிந்தியில் குச் அவுர்
லே லீஜியே அப்படின்னு சொல்லணும். குச் அப்படின்னா கொஞ்சம், அவுர் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். லே லீஜியே அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னா குச் அவுர் லே லீஜியே அப்படின்னு சொல்லணும். கதவை திறவுங்கள், ஓப்பன் த டோர். இதுக்கு ஹிந்தியில் தர்வாஜா கோல் தீஜியே அப்படின்னு சொல்கிறோம். தர்வாஜா அப்படின்னா கதவு, கோல் அப்படின்னா திறக்கிறது. ஸோ கோல் தீஜியே அப்படின்னா திறங்கள் அப்படின்னு அர்த்தம். தர்வாஜா கோல் தீஜியே அப்படின்னா கதவை திறவுங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் டாக்டரிடம் சென்றேன், நான் டாக்டர்கிட்ட போனேன் சொல்லுவோம் இல்லையா. இதை ஹிந்தியில் மேனே டாக்டர் கே பாஸ் கயா அப்படின்னு சொல்லணும். மேனே அப்படின்னா நான், டாக்டர் கே பாஸ் அப்படின்னா டாக்டரிடம் அப்படின்னு அர்த்தம். கயா அப்படின்னா போனேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். நான் டாக்டரிடம் போனேன் அப்படின்னா மேனே டாக்டர் கே பாஸ் கயா அப்படின்னு சொல்லணும். சட்டையை போட்டு பாரு சொல்லுவோம் இல்லையா, சட்டையை போட்டு பாரு. இதை ஹிந்தியில் ஷர்ட் பகன் கர் தேக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஷர்ட் அப்படின்னா சட்டை, பகன் அப்படிங்கிறது அணிகிறது, தேக்கோ அப்படிங்கிறது ஒரு வெர்பு. ஸோ ரெண்டுக்கு இடையில் கர் அப்படின்னு சேர்க்குறோம். ஷர்ட் பகன் கர் தேக்கோ அப்படின்னா சட்டையை போட்டு பார் அப்படின்னு அர்த்தம். கவனமாக செய்யுங்கள் அப்படின்னா தியான் சே கரியே அப்படின்னு சொல்கிறோம். தியான் சே அப்படின்னா கவனமாக. செய் அப்படிங்கிறதுக்குரிய மெயின் வெர்ப் கர். செய்யுங்கள் அப்படின்னா கரியே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவனமாக செய்யுங்கள் அப்படின்னா தியான் சே கரியே அப்படின்னு சொல்கிறோம். நீ யாருடன் போனாய் கேட்போம்ல, நீ யார் கூட போன. இது ஹிந்தியில் தும் கிஸ்கே சாத் கயா, தும் கிஸ்கே சாத் கயா அப்படின்னு கேட்கணும். தும் அப்படின்னா நீ, யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத் அப்படின்னு சொல்கிறோம். போனாய் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ கயா. நீ யாருடன் போனாய் அப்படின்னா தும் கிஸ்கே சாத் கயா அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது, இப்போ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு ஹிந்தியில் அபி குச் நஹி கர் சக்தா அப்படின்னு சொல்கிறோம். அபி அப்படின்னா இப்போது, குச் அப்படின்னா எதுவும், நஹி கர் சக்தா அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத அபி குச் நஹி கர் சக்தா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஹிந்தி வார்த்தைகளை உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே நம்மளால் ஹிந்தி பேச முடியும். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.